Hi guys, so welcome to our another vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வீக் ஆஃப். ஸோ இந்த வீக் ஆஃபில் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ளே ஸ்டேஷன் ரிலேட்டட் ரீல்ஸாகவே வந்துகிட்டே இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. லைக் நான் PS2 வந்துட்டு விளாண்ட காலம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வர ரீல்ஸ்லேயும் அந்த கேம்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. லைக் காட் ஆஃப் வாரு, காட் ஹேண்டு, அன்சார்ட்டடு, ஸ்மாக் டவுன் vs ரா, அப்புறம் வேறு என்ன GTA வைஸ் சிட்டி, வேறு என்னமோ வந்து ரெசிடென்ட் ஈவிலு, அந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ், அந்த மாதிரி நிறைய கேம்ஸாக வந்துகிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி டெம்டேஷன் ஆயிடுச்சு. அப்படியே நம்மளுடைய சைல்ட்ஹுட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம ஏன் வந்து கேம் கடைக்கு போகிறதே ஒரு விளாகாக எடுத்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஸோ நம்ம என்ன கேம் கடைக்கு போக போகிறோங்கிறத ஃபர்தராக இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டேய் இப்போ நான் வந்து என்னோட ஃபோனில் ஒரு புது கேமரா ட்ரிக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். பாத்தியா, நம்ம ஃபேஸும் தெரியுது, பேக் கேமராவும் தெரியும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வியூன்னு சொல்லிட்டு ஓப்போ ரெனோல வந்து நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கோம். அந்த அக்கா ஓகுதுல பாருங்க, லீகல் ரூட்டை ஃபாலோ பண்றா. போலீஸ்காரங்க யாருன்னா பார்த்தா ஃபைன் மீன் போட்டுறாதீங்க, என் பேர்ல தான் இருக்கு வண்டி, அவ தப்பிச்சிருவா, நான் மாட்டிக்குவேன். இவ்வளோ டிராஃபிக்லேயும் வந்து இது பேர் என்ன சிரமம் பாராம எனக்காக இந்த விளாகுக்காக சப்போர்ட் பண்ணி வர ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ கெஃபே ரெட்ரோக்கு வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நீங்கள் சாய்பாபா காலனி உள்ளே வந்தீங்கன்னா நெல்லை லாஸ் ஸ்வீட்ஸோட நெல்லை முத்து விலாஸ் அந்த கட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு எத்தனை 200 மீட்டரில் வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். அதுதான் கெஃபே ரெட்ரோ. ஸோ வாங்க நம்ம போய் PS5 எதுவாக இருந்தாலும் நம்ம விளையாடி நம்ம ஆசையை தீர்த்து என்னோட பல வருஷ ஆசையை தீக்கிறேன். வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெட்ரோ கஃபேல வந்துட்டு எப்பயுமே புக் பண்ணிட்டு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் புக் பண்ணாமே வரலாமாம்மா. அது சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் வந்து அங்கே வாக்கின் வரவங்களுக்கு அப்படியே அங்கே ப்ளே பண்ணுற மாதிரி. இது என்னென்னா இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, ஸோ வந்து 7:30 to 8:30 ஒரு ஸ்லாட் புக் ஆகிடுச்சாமா. 8:30 to 9:30 எப்பயும் 12 வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குமாம்மா. ஆனால் வந்து இன்றைக்கி அவங்க ஸ்டாஃப்ஸ் லீவுங்கிறனால அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வேறு ஏதாவது கெஃபே இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறேன். என்ன மாதிரியே எல்லாருக்கும் ப்ளே ஸ்டேஷன் ரீல்ஸாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி விளாட்றதுக்கு வந்துட்டாங்க. இருக்கிறதே 2 ஸ்லாட்டுமே புக் பண்ணிட்டாங்களாமா. மன வருத்தத்துடன் வேறு ஏதாவது கேம் கடை இருக்கான்னு நான் தேடுறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ ஃபைனலி வி ரீச்டு ஒன் கேம் ஷாப். என்ன தான் நம்மளை கெஃபே ரெட்ரோ வந்துட்டு அப்செட் பண்ணாலும் ஜோன் அவுட் கேமிங் வந்துட்டு நம்மளை வந்து கைவிடலை, வந்தாச்சுல்ல. ஸோ பர் பர்சனுக்கு வந்து 250யும் 2 பேர் விளாண்டோம்னா 300, அதாவது 1 ஹவருக்கு அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் இப்போ நாங்கள் 2 பேரும் 300 ரூபா கட்டி விளாட்றதுக்கு உட்காந்தாச்சு. நானும் வந்து என்ன கேம் விளாடுறதுன்னு தேடிட்டு இருக்கிறா. பப்ஜி எல்லாம் வேணாம் சாமி, நீ வந்து WWE போடு, அதுதான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் விளாட்றதுக்கு.
உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுதோ, அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு தோணுதோ, அப்போல்லாம் இந்த மாதிரி கேம் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த WWE மேட்சை போட்டு மிதிச்சு மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் போக்கிருங்க. போய் இந்த குண்டா நீயா தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாரி கைஸ், உங்களுக்கு சொல்ல வேணாத கருத்துல நான் யாருன்னு மறந்துட்டேன். அதாவது என்னன்னா PS2ல வந்து நான் எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் PS5ல வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி ஒரு டப்பா. அதில் நான் விளையாண்டதில்லை, அதனால எனக்கு தெரியல. PS5ல வந்து அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் விளையாடுறப்போ நல்லா கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு விளையாட தெரியல, கீஸ் யூஸ் பண்ண தெரியல. எனக்கே விளையாட தெரியல, எனக்கும் விளையாட தெரியல. அப்படியே ரெகுலராக விளையாண்டுருந்தா வேணா மேபி. நம்ம டெய்லி விளையாண்டோம்னா 2 பேருமே ஒரு டச் வந்துடும். இன்னும் நல்லா போட்டு மிதிக்கலாம். தள்ளுவண்டி கடையில் நல்லபடியாக சாப்பிட்டோம். நல்ல ஒரு சிக்கன் சேவை, வேற என்ன கீ ரோஸ்ட்டு, கலக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு வேற லெவல் தரமாக இருந்துச்சு. அது எந்த கடைனா கெஃபே ரெட்ரோக்கு ஆப்போசிட்டில் ஒரு எல்லோ கலரில் தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்கள்ட்ட சரியான கூட்டம். அவங்களுக்கு நாங்கள் பில்லு கொடுக்குற கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அவங்க பில்லு வாங்குறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதை விட சர்வ் பண்றதுல தான் ஜாஸ்தி இது பண்றாங்க. சப்ளையர் எல்லாம் நான் எடுத்து போட்டு கும்பற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. சோ गाइस, இந்த vlogல இருந்து நாங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயாச்சு. கேம் விளையாண்டு சண்டை போட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயாச்சு. நல்லபடியான நல்ல மன நிறைவான சாப்பாடு, அப்புறம் நல்ல ஜூஸ் நல்ல ஜூஸ், அதுவும் இல்லாமல் ஒரு 2 சப்ஸ்கிரைபர். அது ஒரு நல்ல மன நிறைவான ஒரு வீக்கெண்டாக இது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசாம நம்ம ஸ்ட்ரீட் ட்ரிப் vlog அந்த போன வீடியோ சொன்னோம். ஆமா, அது வந்து நம்ம சாய்பாபா காலனில பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா வந்து நாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நீ பார்த்ததில்ல? நான் ஜஸ்ட் அப்பா கூட வரப்போ இந்த வழியில வந்துட்டு போயிருக்கேன். நான் வந்து ஏரியாக்குள்ள வந்ததில்ல, வந்திருக்கேன். மதன்னா கூட ஷூட்ல அப்போ உள்ள ஒரே ஒரு சைடு மட்டும் போயிருக்கோம். அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். உள்ள வந்து பார்த்தா நிறைய கச நிறைய கடை இருக்கு. நியர்லி நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கும் போல. சோ நிறைய நல்லா சாப்பிடலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் ட்ரிப் vlogக்கு சாய்பாபா காலனி வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல வந்து ஸ்ட்ரீட் ட்ரிப் vlog-ஆ நாங்க அதை கன்வெர்ட் பண்ணி பண்ணோம்னா இந்த சாய்பாபா காலனில வந்து அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சோ பெஸ்ட் கடை ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அந்த கடையை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ பண்ணலாம். யா, சோ இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாமா? எஸ். ஓகே, பை, குட் நைட். பை, thank you.